என்னடி ஆச்சு? ஏன் இந்த முடிவு வந்த? என் வாழ்க்கையை விட்டு பழகிட்டா. சரி சரி, இந்த மாதிரி நேரத்துலதான் மனசு உடைஞ்சிடக்கூடாது. வா, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா பாபுவனா, வா உட்காரு. கொஞ்சம் இரு, என் வீட்டுக்கார அறிமுகப்படுத்துறேன். என்னங்க என்னங்க? என்னங்க, இது யாருன்னு தெரியுதா? என்ன இப்படி பாக்குறீங்க? இவ என் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். பேரு புவனா. வணக்கம். வணக்கம். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் சங்கோச்ச பேர் வழி. பொம்பளைங்க கிட்ட பேசுறதுக்கே கூச்சப்படுவாரு. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. வா உள்ள போலாம். என்னங்க, நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன சொல்றதா? பின்ன என்னங்க, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க என்ன எது 4 வார்த்தை பேச மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு பேசாம உள்ள வந்துட்டீங்க. அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா? சாரி லதா. ஆமா, உடனே சாரி சொல்லிடுவீங்களே. பாவம், அவளும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. யாரும் ஒரு பாவி அவளை கெடுத்துட்டானா? இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. அப்படியா? ஆமாங்க. அந்த ஆள் யாருன்னு எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் கண்ணீர் வடிக்கிறாள தவிர சொல்லவே மாட்டேங்கிறா. இத பாருங்க, பாவங்க புவனா. அவ மனசு சரியாற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்கட்டோங்க. உங்களுக்கு சம்மதம் தானே? உன்னோட இஷ்டம். இப்படி ஒரு பைத்தியக்கார உலகத்துல இருப்பாளா? நீ யார சொல்ற லதா? நம்ம புவனாவை தாங்க. எப்போ ஒருத்தன் கெடுத்தானோ அவனை என்ன செஞ்சிருக்கணும்? இவன் மானவ மரத்துக்கு பயந்துட்டு சும்மா விட்டுருக்கா. நானா இருக்கணும், நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பாலே அடிச்சிருப்பேன். இந்த பாவி பொண்ணு இப்படி வாயும் வயிறுமா நிக்கிறத பார்த்தா எனக்கு பத்திக்கு தெரியுதுங்க. இத பாருங்க, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அவனோட சேர்த்து வாழ வைக்கணுங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். என்னங்க சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு பசியில லதா. புவனா, எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிற? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தான் சொல்லி தொலைய. அதை விடுறே. உன்ன மாதிரி ஏமாளிங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஆம்பளைங்க குளிர் விட்டு திரியறாங்க. இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? என்ன ஆக போதா? அவன் பேரை மட்டும் சொல்லு. என் புருஷனை அனுப்பி அவன் எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிற. உன் புருஷனை அனுப்பி அவரை கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறியா? முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ பேரை மட்டும் சொல்லுடி. வேண்டாம் லதா, என்னையே தொந்தரவு பண்ற. இத பாரு, என்ன நீ உண்மையான சிநேகிதிய நினைச்சா அவன் பேரை சொல்லித்தான் ஆகணும். சொல்லுடிங்கிற, சொல்லுடி. சொல்ற. அவர் பேரு எனக்கு எனக்கு இங்க பாருங்களேன். என்ன லதா? அந்த ஆள் யாருன்னு புவனா சொல்லிட்டாங்க. இங்கதான் இருக்கானா? இங்கயா? இங்க என்ன, இந்த வீட்டுல இல்லைங்க. இதே ஊர்ல இந்தியன் பேங்க்ல கேஷியரா இருக்கானா. பேர் ராமலிங்கம். வாங்க வந்து போன் பண்ணுங்க. மெட்ராஸ்ல எத்தனையோ இந்தியன் பேங்க் இருக்கு. அதுல என்ன எந்த பிரான்ச்சுக்கு போன் பண்ண சொல்ற? அட, எல்லா பிரான்ச்சுக்கும் போன் பண்ண தெரிஞ்சுட்டு போகுது. வாங்க.
வாங்கறல. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு பேங்க் எல்லாம் ஹாலிடே. திங்கக்கிழமை உங்களை ஹாலிடேவா? சும்மா இருக்க மாட்டீங்களே. 443875 டி நகர் பிரான்ச். 443875. உனக்கு பேங்க் போன் பண்ண உடனே கிடைச்சிருமா லைனே? ட்ரை பண்ணுங்களேன். பேசுங்க. ஒரே எங்கேஜ்ல இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேஜ்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ண கூடாதா? உட்காருங்க. ஐயோ 443875 கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். சொன்னா கேளு, பேங்க் உனக்கு போட்ட உடனே கிடைக்காது. சரி, 2 தடவை ட்ரை பண்ணலாமே. ஹலோ, இந்தியன் பேங்க் டி நகர் பிரான்ச்சா சார்? சார், அங்க கேசி ராமலிங்கன் ஒருத்தர் வேலை செய்யறாருங்களா? இல்லீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லையா? சரி, மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம். 73168 இந்தாங்க. 73168. அவ்வளவுதான். ஹலோ சார், இந்தியன் பேங்க் பிரான்ச்சா? சார், அங்க கேசி ராமலிங்கன் ஒருத்தர் வேலை செய்யறாரா? இல்லீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கேயும் இல்லையா? என்ன ஏன் தொந்தரவு பண்ற நீ? உங்களுக்கு ஏன் இவ்வளவு சலிப்பு? இருங்க, நானே ட்ரை பண்றேன். ஹலோ, இந்தியன் பேங்க் சைதாப்பேட்டை பிரான்ச்சா? அங்க கேஷியர் மிஸ்டர் ராமலிங்கம் இருக்காருங்களா? இருக்காரா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்பா, கிடைச்சிட்டான். அவன் அங்கதான் இருக்கான். நேரா போய் 4 சாத்தி இழுத்துட்டு வாங்க. போங்க, சுறுசுறுப்பா போங்க. சரி, கூட்டிட்டு வரேன். அப்பா, கிடைச்சிட்டான். ஐயோ, ஏங்க, ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னங்கிறதுக்காக அடிச்சிடாதீங்க. பக்குவமா பேசி கூட்டிட்டு வாங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவனை அழைச்சிட்டு வரலையா? இப்ப அழைச்சிட்டு வந்து என்ன பண்றது? என்னங்க, அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? என்ன சொன்னீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? பாவி, அவனா இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணா? ஆள் கிடைச்சிட்டு அவனோட சேர்த்து வாழ வைக்கலான்னு நினைச்சா பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு? புவனாவோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது? அவனை பொறுத்த வரைக்கும் அவளை ஏத்துக்க தயாராத்தான் இருக்கான். ஆனா அவன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளன்னு பயப்படுறான். ஐயோ, இத கேட்டா அவ எப்படிங்க தாங்கிக்குவா? எனக்கு இந்த விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டும். நான் அவகிட்ட வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஏன்லதா அவன் பொண்டாட்டி நிலைமையில நீ இருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ என்ன முடிவெடுப்ப? எனக்கு எங்க அந்த நிலைமை வருது? இத பாருங்க, இன்னொரு தடவை விளையாட கூட அப்படி பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. போனா போனா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பெல்லாம் ஒரே வலி, மயக்கமாவும் இருக்கு. என்ன மயக்கமா இருக்குதா? லதா, லதா, டாக்டர் கூப்பிட்டு தான் போயிருக்கா. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல போனா, எல்லாம் மனசுதான் காரணம். நீ இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அது உன் வயிற்றுல வளர்ற குழந்தையை பாதிக்கும். புவனா, டாக்டர் வந்திருக்காங்க. ஏய் புவனா, நீ எங்கயா இருக்க? ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? நான் அவ ஃபேமிலி டாக்டர். நீங்க தான் எனக்கு புதுசு. எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சுல ஒண்ணு பார்த்து. வலிக்குதா? என்ன டாக்டர்,
ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் வீக்கா இருக்கா, நான் ஒரு டானிக் எழுதி தரேன், சரியா போகும். டாக்டர் இவரு புவனா வீட்டுக்காரர் தானே? ஐயோ, இவர் என் வீட்டுக்காரருமா? புவனா வீட்டுக்காரர் துபாய்க்கு போயிருக்காரு. தனியா இருப்பாளன்னு என் கூட தங்க வச்சிருக்கேன். ஐ எம் சாரி. துபாய்க்கே போயிட்டாரா? இது கொடுங்க, போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. நீங்க பேசிட்டு இருக்கமா, நான் காஃபி கொண்டு வரேன். புவனா, என்னம்மா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு மட்டும் இல்ல டாக்டர், எனக்கு கூட என் வாழ்க்கை புரியாம தான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் உள்ள தொடர்பு அந்த பொண்ணுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. வாய் தவறி கூட அவகிட்ட சொல்றாருங்க டாக்டர். உன் நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குமா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்ன யோசிக்கிறீங்க? புருஷன் பக்கத்துல இல்லாம போனா கார்டியன் கூட கழுத்து போடலாம். போடுங்க, கொடுங்க, இந்தாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத போனா, நாங்க இருக்கோம். வாங்க. என்ன லதா? புவனா பேர்ல கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்குங்க. சரி. எனக்கு பிறந்த குழந்தைதானே, ஊரறிய ஏத்துக்கங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா ஏத்துக்கிறேன் போனா, சத்தியமா ஏத்துக்கிறேன். எனக்கு பிறந்த குழந்தை ஏத்துக்கிறேன் போனா. என்ன சொல்றான் உன் பையன்? குழந்தை ஒன்ன மாதிரியே இருக்கான். ரவிசங்கர். ரவிசங்கரா? நல்லா இருக்கே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து எடுங்க. மேடம், உங்க வீட்டுக்காரே கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்க. அவர் துபாயில இருக்காரு. இல்லீங்க, அவர் இங்கதான் இருக்காரு. இன்னும் ஏண்டி போய் சொல்ற? என்னங்க, வந்து புவனா பக்கத்துல நில்லுங்க. நீங்க ஹாஸ்பிடல்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன். வாங்க. ஏன் புவனா? பாதிக்கப்பட்டவனி என் வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு உயிரை விடவே துணிச்சிட்டேன். அப்படி நீ செத்து போயிருந்தா அந்த பழைய பாவம் என் புருஷனை தானே சேரும். அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. என் புருஷனை பங்கு போட்டு கொடுக்கவும் நான் தயாரா இல்ல. அதனாலதான் என் வாழ்க்கைய முழுசாவே உனக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஐயோ லதா, லதா, என்னாச்சு உனக்கு? சொல்லுதா? லதா, சொல்லுலதா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? சாகரத்துக்கு விஷத்தை கலந்து வச்சது மட்டும்தான் நீ.
என் மனசு என்ன பாடுபடுமோன்னு எனக்கு சித்திரவதைப்பட்டது போதுங்க.